கைஸ் இன்றைக்கி நம்மள்ட்ட என்ன வண்டி இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க. ஹீரோவில் இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. புதுசுன்னு சொல்ல முடியாது, லான்ச் பண்ணி ஒரு 5 months கிட்ட ஆயிடுச்சு. இப்போ தான் நம்ம கை கிடச்சிச்சு. ஹீரோவில் கரிஸ்மாங்கிற ஒரு மாடலு 2004 டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அப்புறம் 2024 இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 மாதம் கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சு. இந்த வண்டியில் ஸ்பெக்ஸ் வைஸு பார்த்தீங்கன்னா இது டிஎஃப்டி டிஸ்பிளே மாதிரி தான் இருக்குது. நேரில் பார்க்க நல்லாயிருக்கு. உங்களுக்கு பிரைட்னஸ்க்கு சன்லைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிடுது கைஸ். இந்த வண்டி எப்படின்னா ஃப்ரண்ட்டில் இருக்க ஹெட்லைட்டுமே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பகலில் வெயில் அடிக்கும் போது உங்களுக்கு லைட்டு பிரைட்டு கம்மியாக தெரியுது. உங்களுக்கு பிரைட்னஸ் ஏறி இறங்குது பார்த்தீங்களா. அதேமாதிரி நைட்னா நல்லா உங்களுக்கு விசிபிலிட்டி நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. எல்இடி இண்டிகேட்டர் தான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே எல்இடி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வைசருக்கு உங்களுக்கு வின் அந்தளவுக்கு ஹைவேல உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்ட்டு வைசர் இந்த பட்டன் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா ப்ரெஸ் பண்ணணும். ஏற்றிக்கலாம், இறக்கிக்கலாம். இது நல்லாயிருக்கு கைஸ் உண்மையிலே. ஹசார் லைட் கொடுத்துருக்காங்க சுவிச்சஸில். பாஸ் லைட் பேக்கில் இருக்குது. அப்புறம் மோடு செட்டு 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஹார்ன் சவுண்டுமே நல்லாயிருக்கு கைஸ். இந்த வண்டியோட டேங்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 liters வருது. 12 litersனால் மைலேஜ் ஆவரேஜாக ஒரு 30 km/h உங்களுக்கு மைலேஜ் தரும். யூஎஸ்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க சார்ஜிங் போட்டுக்கிறதுக்கு. யூஎஸ்பி நார்மல் யூஎஸ்பி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே போட்டு நீங்கள் மொபைல் ஹோல்டர் ஏதாவது வாங்கி செட் பண்ணிக்கலாம். ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி சவுண்டு நான் கேட்டு பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு கேஸ். உண்மையிலே 6 gear தான் கொடுத்துருக்காங்க. டாப் ஸ்பீடு உங்களுக்கு ஒரு அரௌண்டு 147 அதுக்கிட்ட போகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ நான் செக் பண்ணி பார்க்கல. பவர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25.5 bhp பவர். டார்க்கு 20 Nm டார்க்கு. ஆனால் இது வந்து நல்ல பவர் தான். ஓட்டி பார்த்தா தான் தெரியும் இதோட வண்டி எப்படி இருக்குன்னு. கீ பார்த்தீங்கன்னா ஏதோ ரப்பர் மாரி இல்லை, ஆனால் பார்க்க ரப்பர் மாரி தெரியுது. சின்னதாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, வியர்டாக இருக்குது. இந்த வண்டியோட சவுண்டை மட்டும் கேளுங்க. ஹசார் லைட் நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு 4 சைடுமே இண்டிகேட்டர் எரியும். பாருங்கள் ஃப்ரண்ட் லுக்கை பாருங்கள். ஃப்ரண்ட் லுக் எப்படி இருக்குன்னு. ஃப்ரண்ட்டில் நான் யூஎஸ்டி கொடுக்கல, நார்மல் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி மோனோஷாக் கொடுத்துருக்காங்க. டயர் உங்களுக்கு எம்ஆர்எஃப் தான் கொடுத்துருக்காங்க. டயருமே நல்லா க்ரிப்லாம் நல்லா பெருசாக தான் இருக்குது டயர் குவாலிட்டியும். பில்லியனுக்காக தான் உண்மையிலே சொல்கிறேன். இது வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் பைக்லேயே நல்ல ஸ்வீட்டு நல்லா பெருசாக குவாலிட்டியாக இருக்க மாரி தான் இந்த வண்டி தான் இருக்குது. கிராப் ரைடெலாம் கொடுத்து குவாலிட்டியாக பில்லியனுக்கும் சரி ரைடருக்குமே சரி 2 பேருக்குமே எனக்கு பார்க்கும் போதே தெரியுது நல்லாயிருக்கும். என்னடா நீயே போட்டு விடு. ஒரு நிமிஷம், யூடியூப் நேம் கேட்குறாங்களாம். இந்தா கைஸ், அப்புறம் இந்த வண்டியோட சவுண்டை கேளுங்க. நீங்களே சொல்வீங்க, ஷாக் ஆவீங்க. கேடிஎம் சவுண்டு மாரி இருக்குல்ல, சவுண்டு செம்மையாக இருக்குது கைஸ். ஆனால் உண்மையிலே இந்த வண்டி வருது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சவுண்டை கேட்டோன்னே. ஓகே, இந்த வண்டியை நம்ம ஓட்டி பார்ப்போம் வாங்க. ஓட்டுறதுக்கு முன்னாடி தம்ப்நெயிலுக்கு 2-3 சினிமேட்டிக்லாம் நான் எடுத்துக்கிறேன். சொன்னால் அந்த வண்டி பார்க்குறதுக்கு ஸ்போர்ட்ஸ் வண்டி ஷார்ட்டாக இருக்குது, ஆனால் லென்த்து நல்லா பெருசாக இருக்குது. வெயிட்டுமே கம்மியாக தெரியுது எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், வெயிட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்இடி லைட்டு பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க. டியூக்கில் கொடுத்துருக்க மாரி நல்லா ப்ரைட்டாகவே தெரியுது. டைவ் செக்ஷனுமே பார்க்க நல்லாயிருக்கு. ஒரு ஹச்சி மாரி கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. அப்புறம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 210cc உங்களுக்கு 210ccங்கிறத இங்கேயே பேட்ச் பண்ணியிருக்காங்க. 210cc 25.5 bhp ஹார்ஸ் பவரும் 20 Nm டார்க்கும் கொடுத்துருக்காங்க. பவர் நல்லாவே 210ccக்கு ஏற்ற மாரி தான் இருக்குது இந்த வண்டியோட பவர். ஓட்டும் போது தான் தெரியும் எனக்கு எந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்ப்போம். லிக்விட் கூலிங் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஒரு நல்ல விஷயம்தான். கைஸ், அப்புறம் இன்னொன்று பார்த்தேன், இந்த வண்டியில் சைடு மிரர் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. R15 பண்ணுவோம்ல, மிரரை மடக்கி விட்டுப்போம்ல, அதுமாதிரி மடக்கிக்க முடியாது. நீங்கள் டைட் லூஸ் வேணால் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூவை இது பண்ணி தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் பெண்ட் பண்ணிக்க முடியும். சும்மா நீங்கள் கையை வச்சு தள்ள முடியாது. ஏன்னா மிரரை வேணால் இப்படி பண்ணிக்கலாம். மிரரை வேணால் நீங்கள் ஃபுல் பண்ணிக்கலாம். அந்த ஹோல்டரையுமே ஃபுல்லாகவே உங்களால் மடக்க முடியாது. அது பரவாயில்ல. அது ஒன்றும் மிரர் எப்போயுமே ஓப்பன்லேயே இருந்தால் தான் நல்லது இந்த வண்டிக்கு. ஏறி உட்கார்றதுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறேன். வண்டி கொஞ்சம் ஹைட்டாக தான் கைஸ் இருக்குது. எவ்வளோ ஹைட்டுன்னு தெரில, ஆனால் கம்ஃபர்ட்டாக இருக்குது. ரொம்ப பெண்ட் ஆகிற மாரி தெரில. R15 அளவுக்கு ரொம்ப கீழே இல்லை. ஹேண்டில் பாரு கொஞ்சம் மேலே தான் இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாரி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஓட்ட நல்லாயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். நான் ஓட்டிட்டு வாங்க கைஸ் ஓட்டி பார்ப்போம் இந்த வண்டியை. இப்போ இந்த வண்டியை எடுத்துகிட்டு நம்ம பறப்போம்.
ஆ நீங்கள் வரீங்களா? இங்கே இருக்கியா? சவுண்டுமே கேடிஎம் சவுண்டு. கூட ஒரு ஆள் வராங்க. கைஸ் வண்டி உண்மையிலே கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. அதில் நான் இது ஒரு குறையும் சொல்லலை. வண்டி கம்ஃபர்ட் வைஸ்லலாம் பிரச்சனையே இல்லை கைஸ். நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. லாங் ரைட்லாம் செமையாக போகலாம். குயிக் ஷிஃப்டர் கொடுக்கல, ஆனால் கியர் ஷிஃப்டிங் வந்து யமஹா அளவுக்கு ஸ்மூத் இல்லை, ஆனால் நீட்டாக இருக்குது. பிரேக்கிங் செக் பண்ணி பார்ப்போம். பிரேக்கிங்கும் நல்லா தான் கைஸ் இருக்குது இந்த வண்டியில். புது வண்டியில் அதனால் உங்களுக்கு அப்படி தெரியுது. 56 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இப்போ வரைக்குமே. உங்களுக்கு இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியணும்னா அந்த NSRSலாம் இருக்கும்ல, அதே சேம் லெவல் தான் இருக்குது பவர் வைஸில். ப்ரோ வேகமாக ஓட்டவா? வேகமாக ஓட்டவா? பிடிச்சிக்கிறீங்களா? சரி ஓகே ப்ரோ. இந்த வண்டியில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த வண்டியோட சவுண்டு தான் கைஸ். இந்த வண்டியில் ஒரு 3 விஷயம் சொல்கிறேன் பெஸ்ட்டாக எனக்கு தோணுனது. ஒரு 210 சிசிக்கு 25.5 bhp பவர் அவங்க கொடுத்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஓரியன்டில் 200 சிசி வண்டியில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக கொடுத்தது. பவர் அதிகமாக 25.5 bhp கொடுத்தது. 147 டாப் ஸ்பீடு கொடுத்தது. அந்த ஒரு விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு லுக்கு தான் கைஸ். இந்த கலர் அப்படி எல்லோ கலராக எல்லாருமே அட்ராக்ட் பண்ணிடுது. அப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே சொல்லுவேன். டிஸ்பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டிஸ்பிளே இந்த இதில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸு, இந்த என்னென்ன ஃபீச்சர்ஸ்னால் ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்டு. நாங்கள் சும்மா நார்மலாக எப்படி போகுதுன்னு பார்ப்போம் வண்டியோட பவர். நல்லா இருக்கு கைஸ் ஓட்டுறதுக்கு. பர்ஃபார்மன்ஸ் வைஸில் பக்காவாக இருக்குது. நீங்களே பாருங்கள். இங்கே ஸ்பீட் பிரேக்கர் டிராஃபிக்காக இருக்கனால என்னால் அந்தளவுக்கு ஓட்ட முடியல. இருந்தாலும் வண்டி வைஸில் வேறு லெவலாக இருக்குது. ஆர்பிஎம் உங்களுக்கு தெரியுது பாருங்கள். அசால்ட்டாக 90 போகுது. 90லாம் ஒரு பிரச்சனையே இல்லை இந்த வண்டிக்கு. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். ஷோரூம் கிட்ட வந்தாச்சு. இந்த வீடியோ முடிச்சுப்போம்.